வேலாயுதம்பாளையம் சுற்றுவட்டார பகுதியில் புகழூர் பாசன வாய்க்காலில் அதிகப்படியான கழிவுநீர் செல்வதால் வெற்றிலை விவசாயம் பாதிப்பு, உரிய நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. கரூர் மாவட்டம் நொய்யல், மரவாபாளையம், பூங்கோட்டை, சேமங்கி, புத்தனூர், கோம்பம்பாளையம், திருக்காட்டுத்துறை, நத்தமேடுபாளையம், தவுட்டுப்பாளையம், நன்சை, புகழூர், பாலத்துறை பகுதிகளில் விவசாயிகள் நூற்றுக்கணக்கான ஏக்கரில் வெள்ளைக்கொடி வெற்றிலை, கற்பூர வெற்றிலை போன்ற ரக வெற்றிலைகளை பயிர் செய்து வருகின்றனர். சுமார் 100 ஏக்கராவில் வெற்றிலை விவசாயிகள் சாகுபடி நடைபெற்று வந்த நிலையில் தற்போது குறைவான ஏக்கரில் வெற்றிலை விவசாயம் சாகுபடி நடைபெற்று வருகிறது. வெள்ளைக்கொடி வெற்றிலை 104 கவுளிகள் கொண்ட ஒரு கட்டு வெற்றிலை ரூபாய் 5000 முதல் 6000 ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகிறது. அதேபோல் கற்பூரை வெற்றிலை 104 கவுளி கொண்ட ஒரு கட்டு ரூபாய் 2000த்திற்கு விற்பனையாகி வருகிறது. ஜேடர்பாளையத்திலிருந்து நன்னீர் வரை ராஜா கால்வாய் செல்கிறது. இதில் காவேரி ஆற்றில் வரும் உபரி நீர் வந்து கொண்டிருந்த போது தற்போது அதிகப்படியான கழிவு நீர் கலப்பதால் வெற்றிலை விவசாயம் பாதிக்கப்படுவதாகவும், இதனால் வெற்றிலை விளைச்சல் குறைவு மற்றும் நோய் தொற்று அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். தமிழக அரசுக்கு கழிவு நீரை கலப்பதை தடுத்து நிறுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். தெரியாது. சரி சரி 550. சரிங்க.